ஆயத்தமாவோம். தேவ ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் எடுத்து வருகிற நற்சிந்தனை ஜீவ வார்த்தை கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 50:21 வசனம் வாசிக்கலாமா? இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாக இருந்து நான் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய், ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரனுடைய காரியங்களை வாசிக்கும் பொழுது நன்மைகளை குறித்து நிறைய தியானிக்கிறோம். ஆனா சில சமயம் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், அதையும் தியானிக்கிறோம் இல்லைங்களா? இவைகளை நீ செய்யும் பொழுது, எவைகளை செய்யும் பொழுது எப்பவுமே நமக்கு அப்படிதான். ஆனாலும்னா என்னன்னு கேட்கணும், இல்ல அப்பொழுதுனா எப்பொழுதுன்னு கேட்கணும். இது எனக்கு அருமையான தாசன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப இவைகளை அப்படின்னா எவைகளை செய்யும் பொழுது மேற்படி வசனத்தை வாசிக்கலாம். மேல் வசனத்தை, நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஒருத்தர் பேசுறது யாருக்கும் தெரியாது. நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த பூமியில 2 பேர் பேசிப்பாங்க, அவங்க நினைச்சுப்பாங்க யாருக்கும் தெரியாது, இது ரகசியம், ஒருத்தர் இதை அறிய மாட்டாங்க, எனக்கும் என்னுடைய நண்பனுக்கு மட்டும்தான், எனக்கும் என் தோழிக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இல்ல, வேதம் சொல்லுகிறது, பூமியில 2 பேசிக் கொள்வார்கள், நான் நடுவில் நின்று கேட்பேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம எங்கிருந்து பேசினாலும் அதை கேட்பதற்காக தேவன் இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு வேணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த உணர்வு மட்டும் இருந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோமா? அவதூறா மற்றவர்களை குறித்த காரியங்களை நம்ம பேச மாட்டோம். ஆமென். இது தவறு அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இங்க என்ன சொல்லப்படுகிறது? நீ உட்கார்ந்து, இது பாருங்க, வேதம் சொல்லுகிறது உட்கார்ந்து தியானிக்கணும். என்ன செய்யணும்? உட்கார்ந்து தியானிக்கணும். ஆனா நீ உட்கார்ந்து உன் சமூகத்துக்கு விரோதமாய் பேசி, சகோதரனா சகோதரியை சேர்த்துக் கொள்ளுங்க இல்லைங்களா? நம்ம சகோதரனா கூட பிறந்தவங்க மட்டும் கிடையாது. யாரெல்லாம் கிறிஸ்துக்குள்ள பிறந்திருக்கிறாங்களோ அவங்க எல்லா சகோதரிகள் தான். அவர்களுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். தாயின் மகன் யாரு? உரிய ரத்தத்துல பிறந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்துல பிறந்திருக்கிறோம். நீங்களும் நானும் தான் இல்லையா? நமக்கு விரோதமாய் அவதூறா பேசுறது இல்லைங்க, அவதூறான காரியங்களை வசனிக்கிறது, உட்கார்ந்து பேசுறாங்களா இதை குறித்து ஆலோசனை கேட்கிறது, மற்றவர்கள் கொடுக்கிற அவதூறான ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு அதன் பிரகாரம் செயல்படுவது. ஆண்டவர் சொல்றார், இப்படி செய்தா இவைகளை ஆமென் நீ செய்யும் பொழுது நான் மௌனமாய் இருந்தேன். ஆமென். என்னவா இப்படி எல்லாம் நடக்கும் பொழுது கர்த்தர் அமைதியாக, அவர் என்ன மனுஷனா? உடனே எழுந்து சண்டை போறதுக்கும் கேட்கறதுக்கும் இல்ல கண்டிக்கிறதுக்கும் அவர் மனுஷனா இல்ல, அவர் தேவனாச்சுதே. அவர் சொன்னா, நான் மௌனமாய் இருந்தேன். ஹல்லேலூயா. அன்றைய பிள்ளை, உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய், ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு. ஆமென். நீ செய்யும் பொழுது நான் ஏன் மௌனமா இருந்தேன் தெரியுமா? மனம் திரும்ப அப்படின்னு நினைச்சு மௌனமா இருந்தேன். ஆனா எப்படி இருப்பேன்னு நினைச்சிரியா? இல்ல, நான் உன்னை கடிந்து கொண்டு. சில சமயம் நம்ம கடிந்து கொள்ளப்படுகிறோம் இல்ல, நம்முடைய தப்பிதங்களுக்காக நம்ம கடிந்து கொள்ளப்படும் பொழுது இருதயத்தை, அந்த பிடரியை கடினமாக்காம, கழுத்தை கடினமாக்காம தேவ சமூகத்தில் என்ன செய்யணுமா? ஒப்பு கொடுத்த பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். ஆமா, என்னென்ன தப்பு பண்ணுமோ அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு டெலிகாஸ்ட் மாதிரி போகும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம சில உபத்திரத்துக்குள்ள போய் அழுது ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க பொழுது ஆண்டவர் நான் பண்ண தப்பிதங்களை காண்பித்து கொடுப்பார். இதனாலதான் இந்த உபத்திரம், இதனாலதான் இந்த பாடுகள் அப்படின்னு மனம் திரும்பத்தக்கதாக அதை காண்பிப்பார். மனம் திரும்பணும் தான் அதில் நமக்கு திரும்ப திரும்ப கர்த்தர் காண்பித்து கொண்டு இருக்கிறனால தெய்வ பிள்ளைகளை, இந்த நாள்ல கேட்ட சத்தியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். இந்த நாள்ல ஒருவேளை அப்படி நாம அவதூறு செய்கிறவர்களா இருந்திருந்தா கர்த்தர் சமூகத்துல போய் மன்னிப்பு கேட்போம். கர்த்தர் நம்ம மன்னிக்க தயவு பெருத்தவர். அது மட்டும் இல்ல, இனி அப்படி செய்யாம இருக்க ஆண்டவர்கிட்ட நம்ம உதவியை நாடுவோம். ஆண்டவரே, என்னால் அப்படி பேசாம இருக்க முடியல, என் நாவுகளை நீங்க கட்டுப்படுத்தி கொள்ளுங்கப்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட உதவியை நாடுவோம். இந்த நாள்ல கர்த்தருடைய கரம் நம்மத்துல இருந்து நமக்கு உதவி செய்வார். கடிந்து கொள்ளுகிற தேவன் மட்டுமில்லை, அவர் அணைத்து கொள்ளுகிற தேவனும் அவர் தான். நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்த தப்பிதங்களை மன்னித்து அணைக்கிற, ஆறுதல் படுத்துகிற ஒரே தகப்பன் அவர் தான். அதனால சமூகத்துக்கு வாங்க, நிச்சயமா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள்ல கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட பேசியிருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்குரியது ஐயா. ஆண்டவரே, இந்த வார்த்தையில நான் மனந்திரும்ப எனக்கு என்னோடு கூட பேசியிருக்கீங்க. அதற்காக நன்றி. தொடர்ந்து பேசுங்க, ஆசீர்வதிங்க. கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் தேவ ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து எடுத்து வந்த ஜீவ வார்த்தை கேட்டோம். இந்த வேளையில் நாங்கள் ஜீவ மன்னா கூடாக தேவ ஊழியர் சகோதரி ஐரீன் அவர்கள் இலங்கை தேசத்திலிருந்து எடுத்து வருகிறார். கேட்போமா? ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். மத்தேயு 11:28. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமந்து அலைந்து கொண்டிருக்க வேண்டாம், என்னிடம் வாருங்கள். நோயினாலும் வியாதியினாலும் துக்கப்பட்டு கவலையோடும் கண்ணீரோடும் வாழ வேண்டாம். என் பாரத்தை எங்கே இறக்கி வைப்பேன் என்று கலங்கி தவிக்க வேண்டாம். என்னிடத்தில் வாருங்கள் என்று அன்போடு இயேசு கிறிஸ்து இருகரம் நீட்டி அன்போடு அழைக்கின்றார். நிச்சயமாகவே அவரிடத்தில் இளைப்பாறுதல் உண்டு. அவர் ஏற்கனவே நம்முடைய குற்றங்களையும் வேதனைகளையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்ததுதான். வருத்தப்பட்டு வேதனை அனுபவித்ததினாலே நம்முடைய வருத்தங்களையும் வேதனைகளையும் நன்றாக அறிவார். இயேசுவிடம் வாருங்கள், உள்ளம் ஒருகி அழைக்கின்றார். கட்டுப்போட்டு கருத்தாய் உங்களை விசாரித்து அன்போடு தழுவிக்கொள்ள ஆண்டவர் இயேசு இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? கவலைப்படாதீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஆமீன் ஆமீன். தேவ ஊழியர் சகோதரி ஐரீன் அவர்கள் இலங்கை மண்ணிலிருந்து எடுத்து வந்த ஜீவ மன்னா கேட்டோம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சுசேகரின் வாணர் அவர்கள் எடுத்து வருகிற தேவ செய்தி வாக்கு தத்துவத்தை கேட்போம். ஏசாயா 60:2. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஏசாயா 60:2 கூறப்பட்ட அந்த வாக்கு தத்துவத்தோடு இணைவோமா? தேவ ஊழியர் சுசேகரின் வாணர் அவர்கள் வழிநடத்துவார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாட்களில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலும் இன்றைய நாளிலும் 9ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026 திங்கட்கிழமை காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை என்னவென்றால், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இதோ இருள் பூமியையும் காரிருள் வானங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளையும் இந்த வேத பகுதியிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, எப்படியான இருள் பூமியை சூழ்ந்தாலும் காரிருள் வானங்களை மூடினாலும் இந்த நாட்களிலே நம்முடைய கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை நம்மேல் காணப்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தையை நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போமா இருந்தால், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், ஆண்டவரோடு நெருங்கி பழகிற பிள்ளைகள், ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளிலே எப்படிப்பட்ட இந்த உலகத்திலே என்னதான் இருள் சூழ்ந்தாலும் என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும், ஆனாலும் அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மேல் கர்த்தர் உதிக்கிறது மட்டுமல்ல, அவருடைய மகிமை அவர்கள் மேல் காணப்படும் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான அன்பு பிள்ளைகளே, வேதத்திலே பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக எகிப்தியர்கள் இந்த நாட்களில் அவர்களை கொடுமைப்படுத்தி இந்த நாட்களில் என்ன செய்தார்கள்? அவர்களை உபத்திரவப்படுத்தி கொண்டிருந்த வேளையிலே பாருங்கள், ஆண்டவர் மோசேயை எழுப்பி அந்த இடத்திலே அவர்களை இந்த நாட்களிலே விடுவிக்கும்படியாக கிருபை செய்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அவர்களுடைய அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் பாருங்கள், அங்கே தேவனுடைய ஒளி அவர்களுக்குள்ளே இருந்ததை அங்கே உணரக்கூடியதாக இருக்கிறது. அவர்களை அங்கே ஆண்டவர் இந்த நாட்களிலே வனாந்தரத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே எப்படியாக நடத்தினார். எகிப்து தேசத்தின் எல்லை மட்டும் கொண்டு வந்து அதற்கு பின்பாக சுவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து இந்த நாட்களிலே அங்கே வனாந்தரத்திலே நடத்துகிற வேளையிலே
அவர்கள் மேல் தேவன் உதித்தது மட்டுமல்ல, அவருடைய மகிமை அவர்கள் மேல் விளங்கினதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் இந்த நாட்களிலே எகிப்தின் எல்லைகளில் மட்டும் இந்த நாட்களை நடத்தி வந்த தேவன் இந்த நாட்களிலே அங்கே வனாந்திரத்திலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்டிக்கொண்டே இந்த நாட்களில் இருந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியாக இந்த நாட்களை பாருங்கள். அந்த நாங்கள் பார்க்கிற வேளையிலே தேசங்களிலேயோ அல்லது இந்த நாட்களிலே பட்டணங்களிலேயோ நகரங்களிலேயோ இந்த நாட்களிலே இருள் சூழ்ந்திருந்தாலும், ஆனால் கர்த்தரை நம்பி ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளைகளுக்குள்ளே வெளிச்சம் உதிக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இதோ இருள் பூமியை மூடுமாம். அருமையான அன்பு பிள்ளைகளே, காரிருள் வானங்களை மூடுமாம், ஆனாலும் இன்மேல் அவரை விசுவாசிக்கிற நம்மேலே இந்த நாட்களிலே கர்த்தர் உதிப்பாராம், அவருடைய மகிமை நம்மேலே காணப்படுமாம் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் இந்த பூமி இன்றைக்கு இருளினாலே சூழப்பட்டு கொண்டு வருகிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை, எங்கு பார்த்தாலும் பஞ்சங்கள், கொடுமைகள், இந்த நாட்களிலே அநீதிகள், அது மட்டுமல்ல, பாருங்கள் எப்படிப்பட்ட இருளுகள் வருகிறது என்று சொல்லி. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், நோய்கள், கொள்ளை நோய்கள், பாருங்கள் எப்படியான ராட்சியங்கள் எல்லாம் இருண்டு போய் இன்றைக்கு யுத்தத்தினாலே, யுத்த மேகங்களினாலே இந்த நாட்களில் சூழ்ந்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் ஒரு விசேஷித்த காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவரை தேடுகிற நமக்குள்ளே, ஆண்டவரை தேடுகிற நம்மேலே இந்த நாட்களிலே என்ன வருமாம்? இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே கர்த்தர் நம்மேலே உதிப்பாராம். ஆமேன். கர்த்தர் நம்மேலே உதிக்கிறது மட்டுமல்ல, அவருடைய மகிமை நம்மேலே காணப்படும் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் இருள் நம்மை சூழ முடியாது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் சற்று இந்த நாட்களிலே திரும்பி பாருங்கள். இந்த வாக்குத்தத்தங்களை சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த வாக்குத்தத்தங்களை இந்த நாட்களிலே விசுவாசியுங்கள். தேவன் அண்டையிலே சேருங்கள். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் இனி காலம் அங்கே இந்த நாட்களில் செல்லாது என்பதை நாங்கள் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். கடைசி யுத்தத்திற்கு இன்றைக்கு உலகம் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தில் இந்த நாட்களிலே, அதாவது இந்த நாட்களில் 3வது ஆலயம், இந்த நாட்களில் 4வது ஆலயம் கட்டப்படுவதற்கு இந்த நாட்களில் தயாராக பட்டு கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களிலே பாருங்கள், எல்லாம் அங்கே நிறைவேறிவிட்டது. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சரியாக ஏற்ற வேளையிலே, ஏற்ற நேரத்திலே நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அவருடைய வருகைக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் எண்ணும்படியாக, அவருடைய வருகைக்கிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக நாங்கள் ஆயத்தப்படுவோமா? இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. வாக்குத்தத்தங்களை கேட்கிறவர்கள் வாக்குத்தத்தின்படி இந்த நாட்களே நம்முடைய வாழ்க்கையை இந்த நாட்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய மகிமையும் தேவனும் நம்மேலே உதித்து நம்மை இந்த நாட்களிலே கேடகமாக இந்த நாட்களில் இருந்து பாதுகாப்பார். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் வந்து ஊழியர் சுசேரேற்றின் வாணர் அவர்கள் வாக்குத்தத்தத்தை அந்த கூடாக வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக. ஏசாயா 62, இதோ காரிருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமையின் மேல் காணப்படும். ஆமேன். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழிநடத்துவாராக. அதே வேளையிலே ஜீவ மன்னாவோடு சௌரி ஐரீன் அவர்கள் இலங்கை மண்ணில் நினைந்தார், வாழ்க்கையில் துயரம் மேற்கொள்வதில்லை. ஆமேன். அந்த வசனத்தோடு வழிநடத்தினார். அதே வேளையிலே தேவ ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து ஜீவ வார்த்தையோடு நின்றால் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பிக் கொடுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.